மீண்டும் ஜீ தமிழ்ல களமிறங்க இருக்காங்க விஜே மணிமேகலை அவர்கள். என்ன இதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெலிவிஷனில் மணிமேகலை அவர்கள் ஒரு முக்கிய ஆங்கராகவே திகழ்பட்டிருந்தாங்க. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட சன் மியூசிக்லேருந்து அதுக்கப்புறம் விஜய் டிவியில் குக் வித் கோமாளி இந்த ஷோ மூலிமா ரொம்ப ஃபெமிலியர் ஆனாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஷோவில் இவங்க கோமாளியாகவும் இருந்தாங்க, இன்னொரு சைடு ஆங்கராகவும் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹோஸ்டாகவும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இவங்க குக் வித் கோமாளியில் கோமாளியாக இருக்கும்போது இவங்க பண்ண ஒரு சேட்டைகளும் சரி மக்கள் எல்லாரும் ரசித்தாங்க. முக்கியமாக சொல்லலாம், டீமாக இவங்க ஒர்க் பண்ணும்போதும் சரி அவ்வளோ ஃபன்னாக இருக்குது அப்படின்றது எல்லோரும் பார்த்துட்டு ரசித்த விஷயமா பார்த்துப்பட்டுச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஆங்கரிங்காகவும் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சீசன்லையும் அப்போ பண்ணும்போது சில கலவையான விமர்சனம் வந்துச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இன்னொரு ஆங்கரும் அவங்கள மேற்கொண்டு பேசிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லலாம், பிரியங்காவுக்கும் மணிமேகலையாவுக்கும் ஒரு கிளாஷ் ஒன்று போச்சு. அந்த கிளாஷும் எல்லாருக்கும் தெரியும். இவங்க ரெண்டு பேரும் கிளாஸில் பிரியங்கா அவர்கள் என்னை ஆங்கர் பண்ண முடியாமல் இவங்க குறுக்கில் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மணிமேகலை அவர்கள் ஒரு லெட்டர் படா விட்டதையும் பார்க்க முடியுது. அதுலேயும் முக்கியமாக அவங்க மென்ஷன் பண்ணி இன்டெரக்டாகவே சொன்னாங்க, சில விஷயம் டேரக்டாகவே சொன்னாங்க, இவங்க தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே எனக்கு இந்த ஷோவில் ஃபுல்லாக ரன் பண்ண முடியலன்னு சொல்லி அப்போ குக் வித் கோமாளியில் தான் அவங்க வெளியே வந்ததையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் விஜய் டிவிலையும் சரி நிறைய சில பிரச்சனைலாம் போயிட்டு இவங்க விஜய் டிவியில் நிறைய ஷோ பண்ண முடியல மணிமேகலை அப்படின்னு சொல்லி இவங்க யூடியூப் சேனல்லையும் சில வீடியோ போட்டுட்டு சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுக்கும் விதமாக நான் அந்த சேனலில் இது பண்ணல, இன்னொரு சேனலில் ஜீ தமிழில் வந்திருக்கேன்ற மாதிரி, ஜீ தமிழ் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி, புது அவதாரத்தில் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அதாவது டிஜேடி டான்ஸ் ஸ்டோரி டான்ஸ் இந்த ஷோக்கு இவங்க இப்போ ரீஎன்ட்ரி ஆங்கராக கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. ஸோ இந்த ஷோவும் மக்கள் எல்லாரும் கொண்டாடுற ஒரு ஷோவாக தான் இருக்கும். ஏன்னா டான்ஸ் ஸ்டோரி டான்ஸ் எல்லாருமே டிவியில் பார்க்குற ஒரு ஷோ தான். ஸோ இந்த சைடில் நான் இந்த டிவிலேருந்து நான் எதனா ஆனாலும் சரி இங்கே எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு ஒரு பரிமாணம் இருக்குன்ற மாதிரி இப்போ ஜீ தமிழில் டான்ஸ் ஸ்டோரி டான்ஸில் இப்போ ஹோஸ்ட்டாக மணிமேகலை அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ப்ரோமோவும் இப்போ ரிலீஸ் ஆகி அதிகமாக வைரல் ஆகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி மணிமேகலை கம்பேக் அப்படின்னு சொல்லி நிறைய பேரும் கமெண்ட் பண்ணிட்டு வர்றதும் நான் பார்க்க முடியுது. ஸோ இதை குறித்து சரி உங்களுடைய கருத்துக்கள் எவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.